மலையாண்டி எங்கே அந்த கருங்காலி? 3 நாளா அவனை ஆளே காணலீங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் விட்டு ஓடிட்டான் ஏஜமா. துரோகி! மலையாண்டி செய்த வேலை உனக்கு தெரியுமா? குழந்தை கொண்டு விட்டதாக சொல்லி நம்மை வஞ்சித்து விட்டான். தர்மலிங்கத்தினுடைய வாரசு வளர்ந்து வாலிபனா இருக்கிறான்டா, வாலிபனா இருக்கிறான். ஐயோ, அந்த வாரசு யாரும் ஏஜமா? யாரா? சந்திரன்டா, சந்திரன். மானதிக்கு மாமன். அவன் தாண்டா அத்தனை சொத்துக்கும் அதிகாரி. இப்ப என்ன பண்றது? எல்லாரும் தெரிஞ்சு போட்டீங்களா? என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவனுக்கு கூட தெரியாது தன்னை யாருன்னு. உயிலை மாற்றப் போகிறானா? ஒரே பானத்தில் 2 பறவை. காளி, கருப்பண்ணா, கரடி. இப்படி வாங்க. உடனடியாக நம்முடைய முதல் வேலை என்ன தெரியுமா? அந்த பய தன்னை இன்னாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே அவனை தீர்த்து கட்டிடும். இந்த 15 வருஷ காலமாக நான் எந்த சொத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேனோ அதனுடைய அத்திவாரம் நீங்கிவிட்ட. அவனை நான் சும்மா விட போறதில்லை. அப்படி வீட்டுல சந்திரன் ஒரு பையன் இருக்கான். அவனை கூட்டிட்டு அதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஆட்களை கூட்டிட்டு போய் எல்லா காரியத்தையும் வெற்றிகரமா முடிச்சு மாட்டோம். சரி, போகும். இந்த உயிரை வைத்துக் கொண்டே என்னுடைய திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறேன் பார். என்னோட குறிப்பை பார். அந்த மானுடைய வலது புருவம் ஏஜமா. உயிர் இருக்கிறதா எனக்கு தான் தெரிஞ்சு போச்சு. அதை நான் எடுத்து வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையா போயிடு. முதல்ல உங்க உசுரை பாத்துங்க. என்னோட ரிவால்வர் வச்சு யாரு நீங்க இதுக்குள்ள அவ்வளவு தைரியமா எவன் எஜமா நுழைய முடியும்? தோட்டா எல்லாம் போட்டிருக்கா? தோட்டாலாம் சரியா போட்டு நீ போய் டிஃபன் பண்ணா கேட்க.
தர்மலிங்கமோ சீக்கிரமா வந்துட்டார். சரி, சீக்கிரம் கொடுத்து. நான் சொன்னபடி இந்த ஏழை குடிசைக்கு வருவீங்கன்னு நான் கனவுன்னு நினைக்கிறேன். கேலி செய்யாத கண்ணியப்பா, பொறியில் அகப்பட்ட எலியை போல துடிக்கிறேன். இந்த சமயத்துல நீ எனக்கு உதவி செய்யக்கூடாதா? கைவிட்டுடாது. நான் என்ன அவ்வளவு கல்லஞ்சம் படைச்சுவனா? நான் சொன்னபடி நீங்க நடக்கிறதா இருந்தா கட்டாயம் உங்களை நான் காப்பாற்றேன். மன நிம்மதியே இல்லாம அப்பா துடியா துடிக்கிறார். ஆஸ்தி பத்தியும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா மாமா? எப்படியாவது உயிரை கொண்டு வர்றேன்னு சந்திரன் போயிருக்க. அவனா? அவன் ஒரு சின்ன பையன், அவனால என்ன முடியும்? ஏன் அவர் உதவி செய்யறது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலா இருக்குதா? எனக்கு இடைஞ்சல உண்டு பண்ண இனிமேல் எவனாவது பிறக்கணும் மாணவி. நல்ல வேலை, அந்த உயிர் வேற எவங்கிட்டையாவது சிக்கியிருந்தா அப்ப அது உண்மையிலதான் கிடைச்சிருக்கா? ஆமா, முள்ளால தானே எடுக்கணும். இப்பாவது கேட்கிறேன், தாண்டி மாறது கல்யாணம் உண்டா இல்லையா? அது ஒரு கால் நடக்காது. நீ சொல்றது போய். உயிர் ஒரு கால் உங்ககிட்ட இருக்க முடியாது. நீ என்ன ஏமாத்த பாக்குற. உனக்கு எதுக்கு அந்த சந்தேகம்? நானே நேரம் காட்டேன். உயிர் எங்க? எங்க உயிர்? உயிரா உங்ககிட்ட காட்ட வேண்டியதான் அவசியம். நீ எப்படிப்பட்டவங்கிறது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், கண்ணியமா தாண்டி மாணவி கல்யாணத்தை நடத்தி வைக்க போறியா இல்லையா? என் மாமாவை பத்தி எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? என்னுடைய உயிருக்குயிரான சிநேகிதன் தவறு செய்யறதை நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? எங்கள் தவறை பற்றி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமிரு பிடிச்சவளே, உன் தந்தையின் மரண ஊர்வலத்தை பார்க்க உனக்கு மகிழ்ச்சி தானே? நீ ஒரு துரோகி, வஞ்சகி, சதிகாரன். உன்னோட பேச நாங்க தயாராக இல்லை. வாங்கப்பா போலாம். ஆஹா, சந்தோஷமா போயிட்டு வா. உன்னால என்ன செய்ய முடியும்? எங்கள் உயிரை தானே பறிக்க முடியும். நாங்கள் அதுக்கு துணிந்து விட்டோம். உன்னோட உயிர் எனக்கு வேண்டி தேவையில்லை. ஏய், நீ என்ன சொல்ற? என்னை துண்டு துண்டா வெட்டினாலும் உன் என்ன நடக்காது. என் தந்தையை ஏன் சித்திரவதை செய்கிறீர்கள்? இதோ நான் இருக்கிறேன், என்னை எடை. நெஞ்சிலே ஈவி இருக்க மற்றவனை என்னை கொன்றுவிடு. உன் மீது அன்பை அள்ளி அள்ளி சுரித்து என் தந்தையை ஒன்றும் செய்யாது. நீ அழிந்து போவாய். எனக்கு வெறி பிடிக்கிறதுக்கு முன்னால கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள். என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரையிலும் உன் எண்ணெய் ஈடேறும். என் செல்லத்தை ஒரு காலம் பலி கொடுக்க மாட்டேன். இப்ப என்ன சொல்ற? ஒரு காலம் முடியாது. நீ சொல்றபடி நான் கேட்கிறேன். வேண்டாம் அப்பா, என்னால் இந்த உங்களுக்கு வேண்டாம். அப்பா வேண்டாம், வேண்டாம். எனக்காக உன் வாழ்க்கை பாழாக்கியாது. வேண்டாம் பாரதி, நான் சாக போறேன். அப்பா, உங்கள் உயிரை விட என் வாழ்வு பெரிதல்ல. கண்ணையப்பா, சொல்றபடி கேட்கிறேன். மாமாவை நான் மறந்து கொள்கிறேன். புத்திசாலினி, இது அப்பவே சொல்லியிருக்கிறானே. இது அவரை ஒண்ணும் செய்யாது. பத்திரமா கூட்டி வை. நான் தான் கல்யாணத்திற்கு சம்மதித்து விட்டேன். அப்பாவை விட்டுவிடு. பயப்படாது, அவருக்கு ஒரு ஆபத்தும் வராது. ஆனால் கல்யாணம் முடியும் வரையில் அவர் இங்கதான் இருக்கும். சீக்கிரம் கல்யாணத்திற்கு ஏற்பாடு. இடம் நடந்து கல்யாணத்தை சுகமாக முடித்து வைத்தால் உன் தந்தை உன்னை வந்து சந்திப்பார். உன்னை தேடி என் ஜென்ம விரோதி உன் அன்பு காதலன் சந்திரன் வருவான். அவன் மூலமாக நீ என்னை போலீசுக்கு காட்டிக் கொடுக்க முயற்சித்தால் அடுத்த நிமிஷம் உன்னுடைய தந்தையின் மரண செய்தி உனக்கு கிட்டும்.
என் உயிரை திருணமாக மதித்துத்தான் இந்த காரியத்தில் நான் இறங்கியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கட்டும். எங்களை இப்படி உயிருடன் சித்திரவதை செய்து நீ அடைய போகும் பலன் அது உனக்கு தெரிய வேண்டியது அவசியமில்லை. மாலதி, 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 அது வந்து விட்டான் அந்த அர்ப்பன். என் கையில் சிக்காமல் ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறான். அவனை தீர்த்துவிட சமயம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சபாஷ் மாலதி, நீ அவனோட பேசி, நீ அவனோட பேசி. மாலதி, மாலதி, வெற்றி, வெற்றி. அங்கே உள்ள வர வேண்டாம். சரி, வரவில்லை. என் மேல் கோபமா? விரைவிலேயே வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வீணாக தாமதமாக்கி விட்டேனே நினைக்கிறாயா? என்னை மறு மாலதி. பேசுவது போதும், இனி இங்க வர வேண்டாம். என்ன மாலதி, உன்னை சந்தித்து ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல ஓடோடி வந்திருக்கிறேன். இப்போது நான் எந்த சமாச்சாரத்தையும் கேட்க தயாராக இல்லை. மாலதி, நம்மை மூடியிருந்த விஷப்பணி விலகிவிட்டது. நம் வாழ்வு மறந்து விட்டது மாலதி. நம்மை பிரிக்க நினைத்த சதிகாரர்களுக்கு சாவுமணி அடிக்கப் போகிறேன். அப்போது என் தூச்சு பள்ளத்திலே விழுந்த அந்த கன்னியப்பனை நீ சுக்கலாக உடைந்து போய் என்று நீ அவனை ஏசுவாய். அவன் என்னிடம் சீருவான். போது நிறுத்துங்கள். இந்த வீட்டு எஜமானி நான் உத்தரவிடுகிறேன். வெளியே போய் விடுங்கள். மாலதி, நீயா இப்படி பேசுவது? ஆமா, நான் தான். மாலதி, நீ என்னை வாசல் படியை தாண்ட வேண்டாம். உங்களை நான் வஞ்சித்து விட்டேன். காதலிப்பதை போல் எடுத்து ஏமாற்றி விட்டேன். மணந்தால் உங்களையே மணப்பேன், இல்லாவிட்டால் மடிந்து விடுவேன் என்று நீ சொன்னதெல்லாம் கனவு. கனவா? இது மாலதி கனவு. மனதிலே மோதி எதிரொலி செய்த அந்த மகத்தான பிரேமைக்கு பெயர் கனவா? நெஞ்சங்களால் பிணைக்கப்பட்டு இன்பத்தின் எல்லையை காண துடித்ததெல்லாம் கனவா மாலதி? செந்ததிலே மிதப்போம், விண்ணிலே பரப்போம், நிலாவுடன் விளையாடுவோம் என்றெல்லாம் ஆசை காட்டி ஆசைக்காக வாழாமல் கடமைக்காக வாழ்பவன் தானே பெண். கடமைக்காக கண்ணை மூடிக்கொண்டு கடலில் குதிப்பதா? அதை நான் தியாகம் என ஏற்றுக்கொள்கிறேன். உன் உள்ளம் உணர்ச்சி அத்தனையும் செத்து விட்டதா மாலதி? இனி என் முடிவிலிருந்து நான் மாற முடியாது. என் மாமாவை தவிர வேறு யாரையும் நான் மணந்து கொள்ள முடியாது. நீ எப்படிப்பட்டவள் என்பதை நன்றாக. கேவலம் பணத்திற்காக உன் காதலை அடிமையாக்கிவள் நீ. நீயும் ஒரு பெண்ணா? உயிர்க்குயிராக நேசித்த என்னை ஒரே கணத்தில் உதறி தள்ளி விட்டாயே. அன்பே ஆறுயிரே என்று முகஸ்துதி செய்து தாயை பிடித்த உன் கரம் மோசக்காரி ஒருவளுடையதா? நிலையில்லா மனக்கிளைகளை தாவியோடும் நீ என் இதய சுத்தியான காதலை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? மோசக்காரி, திலகமிட்டு வரவேற்பாய் என்று எண்ணியிருந்த என்னை திரும்பி போ என்று அனுப்புகிறாய். சரி, போகிறேன். அப்போதாவது நீ சந்தோஷமாக வாழ்வாய் அல்லவா? ஆமாம், அப்போதான் என் துயரம் நீங்கும். அதில் தான் எனக்கு ஒரு இன்பமும் ஆறுதலும் இருக்குது. அப்போதுதான் நான் நிம்மதியா இருப்பேன். சபாஷ் மாலதி, இனிமேல் நீ இந்த ரூமை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. என்னிடம் எதுவும் பேச வேண்டாம். சீக்கிரத்தில் கல்யாணத்தை முடித்து வைத்து அப்பாவை விடுதலை செய்தால் போதும். அப்புறம் உன் இஷ்டம் போல எது வேண்டுமானாலும் செய்து கொள். என்ன கிழவா, நீயும் காசி யாத்திரை புறப்பட்டியா? உலகமே வெறுத்து போச்சு தம்பி. தாண்டிய கல்யாணம் செய்துக்கிறேன்னு மாலதியே சொல்லிடுச்சு. இனிமே என்ன இருக்குது? அட போ கிழவா, தர்மலிங்க ஐயாவும் மாலதி அம்மாவும் எங்கேயோ போனாங்க. எஜமா மாத்திரம் வரல. அப்போ எஜமா வீட்டுல இல்லையா? நேத்தையில இருந்து எஜமான காணும். மாலதி அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. போலீஸ்ல சொல்லி ஏதாவது செய்யலாம்னா வேணாங்கிறாங்க. கண்ணியப்பன் எஜமானுக்கு ஏதாவது ஆபத்து செய்துடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. அதுதானா? விஞ்ஞானம், நான் இப்பவே போய் சந்திரயாட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடு செய்யறேன். நீ மாலதி அம்மாக்கு ஒரு ஆபத்து வராம ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் வர்றேன். போன காரியம் என்னாச்சு? சந்திரனை அபேஸ் பண்ணி கொண்டாந்துட்டேன். அவன் கை காலை கட்டி கொண்டாங்க. அவனை துண்டு துண்டா கவனிக்கிறேன். கண்ணை குடிச்சா கைய வெட்டிட்டா.
அக்கா சொல்லி என்ன பண்ற பாரு. இவன் உம்மச்சனா? நீதானே தர்மலிங்க மச்சனை மாறு நடுறா. உனக்கு மாலவிய கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்ன. இப்ப நீயே போட்டு அடிக்கிறீங்க. எனக்கு தெரியாதா? அட துரோகி. இந்த ஆட்டு மூளையை மச்சனன்னு சொல்லி அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தையெல்லாம் கொள்ளையடிக்கவா பார்த்த? மாலவி, இந்த படுபாவிக்கிட்ட ஆப்பிட்டுக்கிட்டு நீ என்னென்ன கஷ்டப்படுறியோ, இந்த 15 வருஷமா உன்னை சொந்த சகோதரம் போல எண்ணி எல்லா சுதந்திரமும் கொடுத்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை வேணும்டா, வேணும். தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. ஏய், இந்த கிழவனுக்கு சமாதிக்க வேண்டிய ஏற்பாட்டை செய். எல்லாம் இப்படி வாங்க சீக்கிரம். தர்மலிங்கத்தை காப்பாத்துறதுக்கு சந்திரன் இங்க வருவான். அவனை அப்படி அமைக்கிறணும். வாய்ப்பு. பத்ரம், அங்க தாலி கட்டுற அதே சமயத்துல இங்க 2 பேரையும் தீர்த்து கட்டிடணும். சந்திரன் கூட? ஆமாண்டா, கரெக்டா 10 மணிக்கு. கருவ ஜாக்கிரதா இருக்கணும். தாண்டி, கல்யாண சமயமாச்சு, புறப்படும். தர்மலிங்க குடும்பத்தை காப்பாத்தி அவர் இஷ்டப்படிய அவரு மச்சினருக்கு அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தையும் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாச்சுங்களே. ஒரு ₹1000 தட்டுல வைங்க. ஆகட்டும், சீக்கிரம் நேரம் ஆகுது. நீவா வச்சு தேங்காய் கொடுங்க சார். இந்த ஆபத்தான சமயத்தில் என்ன செய்யறது? சந்திரையாவுக்கு இந்த தகவல் தெரியுமோ தெரியாது. ஐயோ, தாலி கட்ட போறாங்களே, இப்ப என்ன செய்யறது? நீ கவலைப்படாத, நான் துணிஞ்சிட்டேன். இப்பவே போலீஸ்ல போய் சொல்லி பெரிய பட்டாளத்தையே கூட்டிட்டு வந்து என்ன செய்யறேன்னு பாரு. நீ மாத்திரம் மாலதி அம்மாவை கவனிச்சுக்க.
சரியா 10 மணிக்கு 2 பேரையும் தீர்த்து போடு. நிஜமா உத்தரவு. நான் அவர்கிட்ட போறேன். கல்யாணம் கமலே கோமலகரே ராஜ்ராஜ்யம் கோகுலம் கன்யாதானம் புரஸ்பரம் நதிகிரம் சீக்கிரம் ஆகட்டும் ஐயா, சீக்கிரம் ஆகட்டும். அண்ணே, என்னல அண்ணன்? கொஞ்சம் தண்ணி. தண்ணி வேணுமா? தண்ணி சாகு. அண்ணே, ஒரு பீடியாவது கூட. பீடி வேணும்ல? பீடி எடுத்துடா. அண்ணே, நெருப்பு. முட்டா உங்களுக்கு அழைப்பு வந்திருக்குமே. அழைப்பு எங்களுக்கு தேவையில்லை. அவசியமான இடத்துக்கு நாங்களே வருவோம். இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? இந்த கல்யாணத்தை நீங்க செய்து வைக்க வேண்டிய காரணம்? நானும் தர்மலிங்கம் ஆப்த நண்பர்கள். இந்த குழந்தைய கூட நான் தான் தூக்கி வளர்த்தேன். காணாம போன அவருடைய மத்தினரையும் கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு அவருடைய இஷ்டத்தை நிறைவேற்றுறேன் நான். ஆமா, தர்மலிங்கம் எங்க? அவர் மனசு வெறுத்து போய் எங்கேயோ சேத்திர யாத்திரைக்கு போயிருக்கிறார். தாண்டிக்கும் மாலதிக்கும் கல்யாணம் நடந்து போச்சுன்னு கேள்விப்பட்டாதான் அவர் திரும்பி வருவார். தப்புங்க. மாலதி அம்மாவுக்கு தாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமே கிடையாதுங்க. அம்மா, இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் தானே? சொல்லம்மா. யாருக்கும் பயப்படாத, தைரியமா சொல்லு குழந்தை. ஆமா மாலதி, தைரியமா சொல்லு. ஐயோ பாவம், இந்த சமயத்துல அப்பா இல்லையேன்னு அழுகுது. மனப்பூர்வமான சம்மதம். சத்தியமா சொல்றேன், இது மனசை யாரோ கலைச்சிருக்காங்க. நீங்க நம்பாதீங்க. கலைச்சதுனால எனக்கு என்னங்க பிரயோஜனம்? நீங்க வேணும்னா அத்தனை பேருக்கிட்ட கேளுங்க. வாங்க. கன்னியப்பனை போல ஒரு யோக்கியமான மனுஷனை பார்க்கணும்னா இந்த காலத்துல வேற ஒருத்தரும் இல்லைங்க. ரொம்ப யோகியமானவருங்க, பரோபகாரிங்க. மன்னிக்கணும் மிஸ்டர் கன்னியப்பன். இந்தாப்பா, இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துருவாங்க. சார், நீங்களும் இங்கே இருந்து இந்த முகூர்த்தத்தை நடத்தி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஓ ஏழவாடியப்பா.
தாலியை கட்டு. இந்த தடவையா தாலியை கட்டவனா? அப்பா மாலதி, அப்பா அம்மா அழாதம்மா, அழாதம்மா. என்னய்யா நீதியின் நிலைக்களம், நீர் இப்படி நடுங்க வேண்டிய காரணம் என்ன? மிஸ்டர் கன்னியப்பன், தர்மலிங்கம் யாத்திரை போனதா சொன்னீரே? வாஸ்தவம் தான் சார், யாத்திரைக்கு போனது வாஸ்தவம் தான். ஆனா ஏன் திரும்பி வந்தாங்கிறது எனக்கு தெரியல. இதுல ஏதோ ஒரு இது நடந்திருக்கு. முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவன் செய்திருக்கிற அக்கிரமத்துக்கு எல்லையே கிடையாது. காணாமற் போன என் மச்சனை தேடி கொண்டு வர்றேன்னு சொல்லி இந்த பைத்தியக்காரனை கொண்டு வந்து ஆள் மாறாட்டம் செய்து என்னை ஏமாத்திட்டான் சார். இவனுக்கு மாலதியை கல்யாணம் பண்ணி வச்சு என் சொத்தையெல்லாம் அபகரிக்க சூழ்ச்சி பண்ணான். அதுக்கு நான் சம்மதிக்கல. என்னவே என்னை கொண்டு போய் கொலை செய்ய துணிஞ்சிட்டான். சமயத்துல சந்திரன் வந்து காப்பாத்தலன்னு சொன்னான். என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு சார், என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. நீ யா இங்க வா. இப்படி பாத்தரே, என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன். வாத்தியாரே, எனக்கு பொண்ணு வேணா, சொத்து வேணாம், எனக்கு உயிரை கொடுத்தா போறோம் வாத்தியாரே. நான் கால் வந்து கும்பிடுறேன் வாத்தியாரே. நான் ஒண்ணுமே செய்யல வாத்தியாரே, தெரியாம பேசுறேன். என்ன இது? வந்து உட்காருங்க, தாலி கட்டுங்க. இரு உன்னை பாத்துக்கிறேன்னா நான் கமலா பண்றேன். படா டேஞ்சர்ல மாட்டி விட்டேன் இல்லையா சார்? இவன் தான் சார் என் அத்தான். எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் வாத்தியாரே. நீ கேளு, என்ன பண்ணா தெரியுமா? கூட்டுதாரு சொல்லி எனக்கு பச்சை கொடுக்கலாம் வாத்தியார. பச்சை இது கலர் வாத்தியார, கலர் இது. இவ்வளவு அரேஞ்ச் பண்ணிவிட சொல்லிவிட, அதிவிட அதிவிட ஏமா இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம்னு சொன்ன? அப்பா என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக சார். அம்மா, நல்ல காலம் உன் வாழ்க்கையே பாழாக்கிட இருந்தேனம்மா. அப்போ உண்மையான மச்சினை யாரு? நான் சொல்றேன். யாரது? காமாட்சி அத்தியா? ஆமாண்டாப்பா. அடே, நம்ம பாட்டியா? நீங்க செத்து போயிட்டு சொன்னானே கண்ணியப்ப. அது மட்டுமா சொல்லுவான் அந்த கண்டான? இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு நாங்க திருவிழா பார்த்துட்டு வரும்போது என்னையும் குழந்தையும் கொலை செய்யறதுக்கு அவன் ஆட்களை ஏவி விட்டான். அந்த ஆபத்துல இருந்து தப்பி குழந்தையும் காப்பாத்தணும். குழந்தை உயிரோடு இருக்கிறது கன்னியப்பனுக்கு தெரிஞ்சா எந்த நிமிஷத்திலும் கொலை செய்திருவானேன்னு பயந்து இதுவரைக்கும் யாருக்கும் இந்த வளர்த்து காப்பாத்தணும். இப்போ அந்த பையன் எங்க இருக்க? உங்க வீட்லயேதான் இருக்கிறான். நம்ம வீட்லயா? என்ன நம்ம வீட்லயா? ஆமா. யார் பாட்டியவர்? வாத்தியார் சந்திரன் தான் அந்த மச்சனை. சந்திரா? சந்திரன் மச்சனை எங்க? அவரை காணுமே. தோட்டக்காரா, அவர் எங்க இருக்காரு? நீ போய் பாரியா. அட போயா. எல்லாரையும் குழப்பிட்டேன், என்ன மன்னிக்கணும் சார். சந்திரன், என்ன கூட திகைக்க வச்சுட்டீங்களே. பரவாயில்ல. நீ இவ்வளவு பெரிய திறமசாலியாகவும் வீரமாகவும் எப்படி மாறினு எனக்கே புரியல. கோழையா இருந்த என்ன தைரியசாலியா மாத்தினதே எங்க பாட்டி தான். பாட்டி கொடுத்த இந்த மந்திர கவசம் இல்லைன்னா என்னால ஒரு காரியத்தையும் எதிர்க்கவே முடியாது. மாய மந்திரத்தினால நீ ஒரு காரியம் செய்திடல. நான் உங்ககிட்ட கொடுத்தது மந்திர கவசம் இல்ல சந்திரா, உங்க தாத்தா வச்சிருந்த பொடி டப்பி. பொடி டப்பியா? ஆமா பாட்டி, அப்ப நீ தாத்தாவை பத்தி சொன்னதெல்லாம்? உங்க தாத்தாவை பத்தி சொன்னது அவ்வளவு கட்டுக்கதை தான். உனக்கு தன்னம்பிக்கை ஏற்படணும்னு தான் அப்படி சொன்னேன். தன்னம்பிக்கை உள்ளவன் எதையும் சாதிக்க முடியுங்கிறத நீயே நிரூபிச்சுட்ட. பாத்தியா? பாத்தீங்களா? எந்த காரியத்தையும் தன்னம்பிக்கையோட செய்தா வெற்றி நிச்சயம். பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? என்னங்க லெக்கம் தவறிட போடுது. பொண்ணு மாப்பிள்ளைய சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சந்திரா, போடாப்பா, மனையில உட்காரு. நாலது நீயும் போம்மா, போய் உட்கார். என்னால நிக்க முடியும். வாங்க போ.